நமஸ்காரம். நாவுக்கரசு சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 10 நாள் 10 வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக், நம்ம பில்டிங் பிளான் பண்ணும்போது நம்மளுடைய பட்ஜெட்டை சுருக்கிறதுக்கும் இல்லை நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வர்றதுக்கும் நம்ம பில்டிங்கில் எந்தெந்த இடத்துலலாம் காம்ப்ரமைஸ் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப அடிப்படையான ரொம்ப முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு பில்டிங் நம்ம பிளான் பண்ணி ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அவங்க சொல்கிற பட்ஜெட்டுக்கும் அதை கட்டி முடிக்கிறதுக்கு சொல்கிற பட்ஜெட்டுக்கும் நம்மளுடைய இருப்புக்கும் ஒரு இடைவெளி எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனால் அதுக்காக நம்ம எந்தெந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் தெளிவு இல்லை அப்படின்னா அது நம்மளுடைய பில்டிங்களுடைய குவாலிட்டி மேலே கை வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறது எதுனா, எந்தெந்த இடத்துலலாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல்ல பேசிக்காக பார்த்தீங்கன்னா, சாயில் டெஸ்ட் நம்ம பண்ணுறதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த சாயில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கொடுக்கக்கூடிய ஸ்டீல் ரெக்குயர்மெண்ட்ஸில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சொல்லக்கூடிய காங்கிரீட் கிரேட் ஆஃப் காங்கிரீட்டில் நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அடுத்து அந்த இடத்துக்கு நம்மளோட இடத்துக்கு தேவையான பேஸ்மெண்ட் ஹைட்டு எந்த இடத்துல போகணும், எந்த இடத்துல இருந்தால் சேஃப்டின்னு நினைக்கிறோமோ அந்த சேஃப்டியில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ரூஃப் ஹைட்டு நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ 10 ஃபீட் இப்போ லெவல் அப்படின்னா 10 ஃபீட்டில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம மேலே போகிறோம், பேரப்பட் வாலில் 4 ஃபீட் ஹைட் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்பல்சரி வச்சுக்கிறது நல்லது. அது ஒரு 9 இன்ச்சஸ் வாலாகவே இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஹெட்ரூம் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ரேட்டை குறைக்கிறதுக்காக 8 ஃபீட் ஹைட்டு ஹெட்ரூமோட ஹைட்டை போடுவாங்க. அந்த ஹெட்ரூம் ஹைட்டு 10 ஃபீட்டு தான் இருக்கிறது நல்லது. ஏன்னா அடிஷ்னல் ஒரு ஃப்ளோர் வரும்போது நம்மளுக்கு அந்த இடம் அப்போ தான் நம்ம அடுத்த ஃப்ளோர் ஜாயின் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரக்சரலில் பண்ணும்போதே நம்ம இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறோம், இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து கட்டுறோம் அப்படின்னா இன்னொரு ஃப்ளோருக்கு சேர்த்து நம்ம டிசைன் பண்ண சொல்லிக்கிறது நல்லது. அப்படி டிசைன் பண்ணும்போது ஒரு ஃப்ளோர் அதிகமாகும்போது நம்ம டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வெயிட் ஸ்டீலில் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் அதிகமாகிறதுக்கு அந்த சாயில் டெஸ்ட்டை பொறுத்து வாய்ப்பு இருக்குது. அப்போ பட்ஜெட் அதில் ஏறும். ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. ப்ளம்பிங்கினுடைய பேசிக் என்னென்ன நீடு, அதுக்கு என்னென்ன வந்துட்டு அடிப்படையான சேஃப்டி ப்ரிகாஷன் என்னென்ன வேணும், எந்தெந்த இடத்துல லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ள விஷயங்கள் அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் கரெக்டாக அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. பெயிண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் அது எப்போதும் உள்ள ரெகுலர் தான். அந்த பெயிண்டிங் விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி காம்பவுண்ட் வால் இப்போயே நம்ம போட்டுக்கிறது தான் நல்லது. சம்பு இப்போ போட முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்னா சம்பு போடுறதுக்கு சரியான இடமும் அதுக்கு தகுதியான ஒரு சூழ்நிலையும் அமைச்சு வச்சுக்கிறது நல்லது. செப்டிக் டேங்க்கு நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறோம், அதுக்கு எவ்வளோ தேவை, இல்லை பயோசெப்டிக் டேங்க் போகிறோமா, இதை பற்றி ஒரு தெளிவோடு அதை உருவாக்கிக்கிறது நல்லது. இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த இடத்துலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாத இடம். ஓகே, இப்போ காம்ப்ரமைஸ் எந்தெந்த இடத்துலலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, சிமெண்ட் எனக்கு இந்த சிமெண்ட் தான் வேணும், ஏ கிரேட் சிமெண்ட் தான் வேணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம மனசுலேருந்து எடுத்துடலாம். ஏன்னா எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோம், சிமெண்ட்டுங்கிறது எல்லாமே பேசிக்கில் 99% ஒரே குவாலிட்டி தான். ஆனால் சிமெண்ட் என்ன ரேஷியோ போடுறோங்கிறதுல தான் முக்கியமான ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால் சிமெண்ட்டில் வந்துட்டு எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். நீங்கள் சிமெண்ட்டில் வேறு ஏ பிராண்டே வேணும் அப்படின்னு இல்லாமல் வேறு சிமெண்ட் போகலாம். ஸ்டீல்லையும் நிறைய ஸ்டீலுங்க இருக்குது, ரேட் கம்மியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியோடு உள்ள ஸ்டீலு எவ்வளவோ இருக்குது, அதுக்கு நீங்கள் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரிக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லைட் வெயிட் பிரிக்ஸ் இருக்குது, ஈவன் க்ளே ஹாலோ பிரிக்ஸ் இருக்குது, அடுத்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் இருக்குது. இதில் இது சீப்பாக இருக்குமோ அந்த விஷயங்களுக்கு நீங்கள் போகலாம். ஸோ அந்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நீங்கள் மேஜராக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிங் டைல்ஸில் நான் பிராண்டட் தான் வேணும் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய குஜராத் மேக்கு அந்த மாதிரி நம்ம இந்தியன் மேக்கில் நிறைய நல்ல டைல்ஸ்லாம் நல்ல குறைச்ச ரேட்டில் இருக்குது. நீங்கள் அந்த விஷயங்களுக்கு போகலாம். டாய்லெட் டைல்ஸில் அதே மாதிரி வால் டைல்ஸில் நீங்கள் போகலாம். அடுத்து சிபி ஃபிட்டிங்ஸ், அது பாத்ரூம் சிபி ஃபிட்டிங்ஸ்லாம் நான் பிராண்டட் தான் வேணும் அப்படின்னு இல்லாமல் நிறைய லோக்கல் மேக்கில் இன்னும் பேர் சொல்லியே நான் சொல்லணுன்னாக்கா
நான்லாம் இப்போ போடுறது ஜாக்குவார் தான் போடுறேன், ஏன்னா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக. ஆனால் என் வீட்டுக்கு நான் போடுறது மெட்ரோ தான் போடுவேன். அதேமாதிரி சிமெண்ட்டு நான் காக்காத்தியான ஒரு சிமெண்ட் தான் யூஸ் பண்ணேன். இதெல்லாம் சொன்னால் யாரும் நம்ப போகிறதில்ல. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் அந்த மாதிரி மெட்ரோ சிபி ஃபிட்டிங்ஸில் போகலாம். சானிட்டரியும் நிறைய லோக்கல் மேக்ஸ் இருக்குது. நான் பிராண்டட் தான் போவேன்னு இல்லாமல் அதில் போகலாம். எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ், எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், அந்த மாதிரி பிராண்ட் இல்லாமல் கம்பெனி ரொம்ப நல்ல நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்குது. கிச்சனில் சிங்க்கு அந்த மாதிரி போகலாம். நீங்கள் ஸ்டார் கேஸில் ஹேண்ட் ரெயில்ஸு எஸ்எஸில் பட்ஜெட் இல்லை அப்படின்னா எம்எஸ் பாரில் பழைய மெத்தடில் போகலாம். வெதரிங் கோர்ஸு இப்போ போட முடிஞ்சால் போடலாம், இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு விட்டுடலாம். காம்பவுண்ட் வால் கேட்டு சிம்பிளாக பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணோம்னாலே நம்மளுக்கு மேஜர் விஷயத்தில் காஸ்ட்டு சேவிங்ஸ் ஆகும். இதை தாண்டியும் உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வரலை அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்ஸ் ஏரியா, இப்போ உதாரணமாக 1200 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக கூட குறைச்சிக்கலாம். ஆனால் பேசிக்காக எந்த விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனோ அந்த விஷயத்தை நீங்கள் குறைக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப 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 நல்லது. கேட்டிங்களா? இன்றைக்கி ஒரு காம்ப்ரமைஸ் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததை பற்றி ஒரு தெளிவு இருக்கும். நாளைக்கு ரொம்ப அடிப்படையான ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை நாளைக்கு நம்ம நைட்டு பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்படணுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம்.